He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். அடுத்ததாக ஆக்டர் சாம்ஸ். எனக்கு சாரை கூப்பிடுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு நிதானமான பாதையில நிறைய காமெடி ஆக்டர்ஸ் நிறைய மூவிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓ மை காட், சாரி, எனக்கு இவரை பார்த்தா பேச்சே வரலங்க. சார் ப்ளீஸ் பேச விடுங்க சார், ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எக்கச்சக்கமாக வரவங்களுக்கெல்லாம் ஒரு 10 லைன் எழுதி வச்சுருந்தாங்க இந்த அம்மா. எனக்கு ஒரு 12 லைன் எழுதி வச்சுருந்தேன். சொல்ல வேண்டியதானே, காத்துட்டு இருந்தேன் என்ன தான் சொல்ல போகிறீங்கன்னு. ஓகே, இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற, தன்னுடைய கலை வாழ்க்கையவே தொடர்ந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்றைக்கி தன் கலை வாழ்க்கையை திறந்து விட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமு சாருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசைஞானி இளையராஜா சார் தான். ஸோ அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில் அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்போது, சோகமாக இருக்கும்போது, உற்சாகமாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கமர நிறைந்திருக்கிறார். நம்மளோட செல்லுலலாம் இருக்கார் அவர். கேட்டு வரும்போது கூட, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன். சில நேரத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு படம் நடிச்சிடணும், ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஆசையே எனக்கு வித்யாதரன் சார் நிறைவேற்றி வச்சுருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஒரு சார்ட்ட கூட கேட்டேன், ஏன் சார் இளையராஜா சார்ட்ட போகிறீங்க, எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு சாக்ஸ் பிட்டை போடுங்க, இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் பிட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் சாம்ஸு, நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு மாதிரி சொன்னேன். அந்தளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு. சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரையும் கற்றுப்போம் இல்லையா. அது மாதிரி இளையராஜா சார்ட்டேருந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, தன்னுடைய உழைப்பு சும்மா 100% அர்ப்பணிப்போட பண்ணுறது அப்படிங்கிறது. அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை, என்னுடைய உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான். அடுத்து வித்யாதரன் சார். இவரோட சேர்ந்து நான் பண்ணுற ஒரு 3வது படம் இந்த ஸ்கூல் படம். ரொம்ப பிடிச்ச இயக்குனர், ஜாலியாக அவரோட ஃப்ரெண்ட்லியாக அழகாக பண்ணிக்கலாம். இந்த படத்தில் வரும்போது எனக்கு இதில் ஒரு அசிஸ்டன்ட் பிரின்ஸிபல் ரோல் கூட பக் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, பக் சார் ரொம்ப அழகாக அண்டர் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டயத்தில் வேறு மணிரத்னம் சார்லாம் வேறு படம் பண்ணிகிட்ருக்காரு. ஜென்ரலாகவே ஒரு அழகான ஒரு மீட்டரில் இருக்கும். சார் இங்கே வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்னா கூட, ஏன் சார் வாங்க சாம்ஸ்லாம் கூப்பிட்ணும், கையை இப்படி காட்டினா போகாது அப்படின்னு அவர் என்னட்ட என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டமா சார், போய் என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்கள் சார், எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க, இவ்வளோலாம் வேண்டாம். அதாவது இவர் என்ன அடக்கணும், பக்ஸ் சாரை கொஞ்சோண்டு ஏற்றணும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் அவர் போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு விஷயம். நானும் பல பிட்டுகளை போட்டு பார்ப்பேன். சார் இந்த இடத்துல எது சொல்லட்டுமா, இந்த இடத்துல இதை சொல்லட்டுமா அப்படின்னு 100 பிட்டு போட்டு 2 பிட்டு தேர்த்திருக்காரு அவர். ஸோ அந்த அளவுக்கு அவர் மெரிட்டாக என்ன சொல்கிறாருன்னா, இப்போல்லாம் வளவலன்னு பேசக்கூடாது சாம்ஸ், காமெடி திருக்குறள் மாதிரி சும்மா 2 அடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் திருக்குறளை உதாரணம் காமிச்சார். நான் ஔவையாரை உதாரணமாக எடுத்துக்கிட்டு ஊக்கம்போது கைவிடல்னு சொல்லி சீனுக்கு சீன் போய் இம்சை பண்ணிகிட்டே இருக்கிறது என் வேலையாக இருந்தது. அதையும் மீறி சில ஜோக்ஸ்லாம் அட்டகாசமாக நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சார். அப்புறம் டப்பிங்கில் தூக்கிட்டார் இல்லையா சார்? ஓகே. ஸோ அருமையான ஒரு கதை களம், அழகான ஸ்கூல், நல்ல ஒரு கண்டென்ட்டு. இப்போ அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நம்ம பசங்களெல்லாம் என்னவா படிக்க வைக்கிறது, ஏதுவா படிக்க வைக்கிறது, பக்கத்து வீட்டு பிள்ளையை பார்த்து படிக்க வைக்கிறதா, இல்லை இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு. அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணுன்னு நான் சொல்வேன். ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு தாமு சார் கூட தான் போகிற இடத்துலலாம் குழந்தைங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னார்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்தளவுக்கு அருமையான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குது. இதில் நடித்த யோகி பாபு சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நான், பக் சார், அந்த ஹரிதா மேடம், பிரியங்கா, அது ஒரு டீமு. எல்லாம் டீமாக இருக்குது. காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. நல்ல அழகான இழையோடின ஒரு காமெடி அழகாக இருக்கும், ஹாரர் இருக்கும், கண்டென்ட் இருக்குது. ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமாக இது வந்திருக்கு.
கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைங்க. மவுத்து டாக்கில் தான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால் படம் ஓடிருக்கு. இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு படங்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பக்கமாக இருக்கார். இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடுன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்களும் அது ஆதரவு தாங்க. தேங்க்யூ வெரி மச். SAP Cloud Development டெஸ்டிங் துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Sreni Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description.